இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் அருகே மதுரை வடக்கு தாலுகா சத்திரப்பட்டியை சேர்ந்தவர் பாரிசாமி. இவருக்கு வயது 45. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி பரிமளா. இந்த பெண்ணுக்கு வயது 40. இந்த தம்பதிகளுக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். மதுரை மஞ்சப்பட்டியை சேர்ந்த 35 வயதான ரமேஷ் என்பவர் அபுதாபியில் எலக்ட்ரீசியனாக வேலை செய்து வருகிறார். மேலும் தன்னுடைய சொந்த ஊரில் கோழிப்பண்ணை வைத்திருக்கிறார். அந்த கோழிப்பண்ணையில் பாரிசாமி தன்னுடைய குடும்பத்தினருடன் தங்கியிருந்து வேலை செய்து வந்தார். அப்போது விடுமுறையில் ஊருக்கு வந்த ரமேஷ் அடிக்கடி கோழிப்பண்ணைக்கு வருவதுண்டு. அப்போது அவருக்கு பரிமளாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இதனை அறிந்து கொண்ட பாரிசாமி அவர்களை கண்டித்தார். ஆனாலும் 2 பேரும் கள்ளக்காதலை கைவிட மறுத்தனர். இந்த நிலைமையில்தான் ரமேஷனுடைய கோழிப்பண்ணையில் வேலை செய்வதை பாரிசாமி நிறுத்திவிட்டார். இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பெரியப்பட்டியில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையில் காவலாளியாக பாரிசாமி வேலைக்கு சேர்ந்தார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய குடும்பத்தினருடன் கோழிப்பண்ணைக்கு அவர் வந்துவிட்டார். இது தொடர்பாக பரிமளா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரமேஷுக்கு தகவல் கொடுத்தார். மேலும் தன்னுடைய கணவர் தன்னை இங்கு அழைத்து வந்து அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கதறி கதறி அழுதார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்றும் பரிமளா சொல்லியிருக்கிறார். அதற்கு ரமேஷும் ஒப்புக்கொண்டார். தான் வெளிநாட்டில் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் செலவுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் ரமேஷ் சொன்னதாக தெரிகிறது. இதனை அடுத்து பரிமளா தனக்கு தெரிந்த மதுரையை சேர்ந்த 36 வயதான குமார் என்பவரின் உதவியை நாடினார். அவரும் பாரிசாமியை தீர்த்து கட்ட உதவுவதாக தெரிவித்தார். குமார் கூலிப்படை தலைவனிடம் பேசி பாரிசாமியை தீர்த்து கட்ட பரிமளாவிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் கேட்டார். அந்த பணத்தை கொடுக்க பரிமளா சம்மதம் தெரிவித்தார். இதனையடுத்து முதல் கட்டமாக பரிமளாவின் வங்கி கணக்கில் 20,000 ரமேஷ் அனுப்பினார். இதனை கூலிப்படையில் இருக்கக்கூடிய 17 வயது சிறுவனிடம் பரிமளா கொடுத்தார். மீதி பணத்தை பாரிசாமியை தீர்த்து கட்டிய பிறகு தருவதாக பரிமளா சொல்லியிருக்கிறார். இதற்கிடையே பரிமளா திட்டப்படி கடந்த 12ஆம் தேதி இரவு மணி 10 அளவில் பெரியப்பட்டியில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணைக்குள் 7 பேர் கொண்ட கூலிப்படையினர் புகுந்தனர். அங்கிருந்த பாரிசாமி அவர்களிடம் நீங்கள் எல்லாம் யார், எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் முயல் வேட்டைக்கு வந்ததாகவும் சற்று நேரம் அங்கு நின்று மழை நின்ற பிறகு சென்று விடுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு பாரிசாமி தன்னுடைய வீட்டுக்குள் சென்று மனைவி மற்றும் குழந்தைகளுடன் டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் வீட்டுக்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்தனர். இதனால் பாரிசாமி வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தார். அந்த சமயத்தில் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் கத்தி மற்றும் உருட்டுக்கட்டையால் பாரிசாமியை கடுமையாக அடித்தனர். அவருடைய அலறல் சத்தம் கேட்டு குழந்தைகள் ஓடி வந்தனர். மேலும் தன்னுடைய தந்தையை தாக்க விடாமல் தடுத்தனர். ஆனால் பரிமளா கண்டுகொள்ளவே இல்லை. தாக்குதலில் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று கருதி கூலிப்படையினர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலைமையில்தான் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பாரிசாமியை பரிமளா மற்றும் குழந்தைகள் மீட்டு சிகிச்சைக்காக வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இது தொடர்பாக வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் பரிமளா புகாரும் கொடுத்தார். அதில் தன்னுடைய கணவனை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்கினர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் எதுவும் தெரியாதது போல பரிமளா அன்றாட வேலையை செய்து கொண்டிருந்தார். இதற்கிடையே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரமேஷை கூலிப்படையினர் தொடர்பு கொண்டனர். பாரிசாமியை தீர்த்து கட்டி விட்டோம் என்றும் தாங்கள் பேசியபடி பணத்தை தருமாறும் சொல்லியிருக்கிறார்கள். இதனையடுத்து 17 வயது சிறுவனின் வங்கி கணக்கிற்கு 1 லட்சம் ரூபாயை ரமேஷ் அனுப்பியிருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாரிசாமியின் அருகே இருந்து கவனிப்பது போல பரிமளா நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் பரிமளா தன்னுடைய கணவனை நேரடியாகவே மிரட்டினார். அதாவது, இனிமேல் நீங்கள் என்னுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு நல்லது. தற்போது உங்களை கொல்ல முயற்சி செய்தது என்னுடைய ஆட்கள்தான். இனிமேலும் என்னையும் ரமேஷையும் பிரிக்க நினைத்தால் நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது என்று திடீரென மிரட்டல் விடுத்தார். இதனை கேட்டு பாரிசாமி அதிர்ச்சியடைந்தார். இந்த சூழ்நிலையில்தான் பாரிசாமியின் தாயார் சின்னப்பிள்ளை தன்னுடைய மகனை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தார். அப்போது அங்கு பரிமளா இல்லை. இதனால் பாரிசாமி தன்னை கூலிப்படையை ஏவி பரிமளா கொலை செய்ய முயன்ற தகவலை தன்னுடைய தாயிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் பாரிசாமியின் தாயார் சின்னப்பிள்ளை அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து சின்னப்பிள்ளை தன்னுடைய உறவினர்களுடன் வேடசந்தூர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று இது பற்றி புகார் கொடுத்தார். அதன் பேரில் வேடசந்தூர் துணை சூப்பரண்டு துர்காதேவி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் பரிமளாவை ரகசியமாக கண்காணித்தனர். மேலும் கூலிப்படையினரையும் கூண்டோடு பிடிக்க போலீசார் முடிவு செய்தனர். இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரித்தனர்.
விசாரணையில் நாமக்கல் மாவட்டம் வேலூர் பகுதியில் பரிமளா மற்றும் கூலிப்படையினர் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று பரிமளா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த குமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய கூலிப்படையினர் 5 பேரை போலீசார் தேடி வருகிறார்களாம். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கூலிப்படையை ஏவி மனைவியே கொல்ல முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.